ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் 80வது நாள் இப்போ வந்திருக்கிற ப்ரோமோவில் மும்தாஜ் ரித்விகாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரித்விகா சேஃப் ஆகணும்னா மும்தாஜ் அவங்களுடைய ஹேர் கலரை எலக்ட்ரிக் க்ரீனாக மாற்றிக்கணும் அப்படின்னு ரித்விகா மும்தாஜை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மும்தாஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட முடி என்னோட உரிமை, நான் பண்ண முடியாது, வெளியே சுயநலவாதியாக தெரிஞ்சாலும் இதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு மும்தாஜ் போல்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு ரித்விகா மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணப்ப, அந்த க்ரீன் கலர் ஏற்றுறதுக்கு பிளாண்டர் போடணும், அதுக்காக என்னோட முடியை ப்ளீச் பண்ணிக்க முடியாது அப்படின்னு மும்தாஜ் மறுபடியும் உறுதியாக சொல்லிட்டாங்க. நீங்கள் எனக்காக பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு ரித்விகா மறுபடியும் சொல்ல, என்னோட அம்மாவுக்காக கூட முடியோட கலரை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு மும்தாஜ் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எதை சொல்லியும் மும்தாஜை கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் தோணுது. இதெல்லாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். விஜயலட்சுமிக்காக ரித்விகா பிக் பாஸுடைய லோகோவை டாட்டூ போட்டாங்க. ஐஸ்வர்யாவுக்காக சென்ட்ராயன் தலைக்கு சிகப்பு கலர் ப்ளீச் பண்ணிக்கிட்டாரு. ஜனனி கெஞ்சியே பாலாஜியை சம்மதிக்க வச்சுட்டாங்க. பாலாஜியும் மொட்டையடிச்சிட்டாரு. மும்தாஜ்காக விஜயலட்சுமி சாணி கரைச்சி ஊற்றி வச்சிருந்த பாத்டப்குள்ள குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் படுத்திருந்தாங்க. யசிகாவுக்காக நம்ம ஜனனி புருவத்தை ப்ளீச் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்கின் கலர்லேயே புருவத்தை ப்ளீச் பண்ணிட்டாங்க. அப்புறம் கடைசியாக சென்ட்ராயனுக்காக ஐஸ்வர்யா தன்னோட தலைமுடிய லேடிஸ் பாய் கட் பண்ணியிருக்காங்க. இந்த சாக்ரிஃபைஸ் டாஸ்க்லேயே ரொம்ப நேரம் யோசிச்சது நம்ம பாலாஜி என்ன தான், கிட்டத்தட்ட அரை நாளைக்கு மேலேயே யோசிச்சுட்டாரு. அப்புறமா ஜனனியை போசிக்காவாக நினச்சி நான் மொட்டையடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையடிச்சிக்கிட்டாரு. சென்ட்ராயன் கேட்ட உடனே உங்களுக்காக முடிய வெட்டிக்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டாங்க. ஆனால் சென்ட்ராயன் தான் உடனே முடிவெடுக்காதீங்க, ஒரு 10 நிமிஷமாவது யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் யசிகா கூட போயிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஐஸ்வர்யா. அதுக்குள்ள உள்ள இருந்த ரித்விகா, ஜனனி, விஜயலட்சுமி எல்லாருமே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சென்ட்ராயனுக்கு கொடுத்த வார்த்தைக்காக அவ இதை பண்ணி தான் ஆகணும், ஹேர் கட் பண்ணாதான் அவளோட பெயரை அவள் காப்பாற்ற முடியும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு விஜயலட்சுமி நெகட்டிவாக பேச ஆரம்பித்த உடனே, உங்களுக்காக அவள் பண்ணுவான்னு தான் எனக்கு படுது அப்படின்னு ரித்விகா சென்ட்ராயன் கிட்ட சொன்னாங்க. உடனே சென்ட்ராயன் வந்துட்டு, அவங்க நான் சொன்ன உடனே பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் யோசிச்சு சொல்லுமா அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு அப்படின்னு சென்ட்ராயன் சொன்ன உடனே அங்கிருந்த எல்லாருமே வேற மாதிரி ஜாலரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன்ல கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு ஜனனி ஒரு பக்கம், சூப்பர்னு விஜயலட்சுமி ஒரு பக்கம். இவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு வருத்தம் தான் முகத்தில் தெரிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரம் சென்ட்ராயன் அமைதியாக இருந்திருந்தாருன்னா இன்னும் பல விஷயங்களை பேசியிருப்பாங்க. மிட் நைட்டில் மும்தாஜ், ஜனனி, பாலாஜி பேசிட்டு இருக்காங்க. எனக்காக பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்தால் நான் பண்ண மாட்டேன், அவ்வளோதான் உங்கள் மைண்ட் செட், என்னோட மைண்ட் செட். எனக்கு என்னோட உடைமைகள் ஏதாவது சேதமாகிற மாதிரி, அதாவது மும்தாஜுடைய மேக்கப் கிட், துணிமணி அந்த மாதிரி ஏதாவது சேதமாகிற மாதிரி இருந்தால் நான் பண்ணுறதுக்கு ரெடி. அது தவிர முடிக்கு ஒரு பாதிப்பு, ஸ்கின் சம்பந்தமாக ஏதாவது இருந்தால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு மும்தாஜ் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. மும்தாஜ் செம்ம ஹானஸ்டாக இதை சொல்லிட்டாங்க. ஆனால் மும்தாஜ் எல்லாத்தையுமே கூட்டி வச்சு இதையே ஒரு அறிவிப்பு மாதிரி கொடுத்துருக்கலாம். எல்லாருமே கொஞ்சம் மும்தாஜ் கிட்ட உஷாராக இருந்திருப்பாங்க. இந்த வார்த்தைகளை விஜயலட்சுமி மும்தாஜை சேவ் பண்ணுறதுக்காக டாஸ்க்கை ஒத்துக்கிட்டப்பையும் போயிட்டு, நீ எனக்காக இந்த டாஸ்க்கை பண்ணாலும் நான் உனக்காக பண்ண மாட்டேன் அப்படின்னு முன்னாடி சொன்ன கண்டிஷன்லாம் சொல்லியிருந்தா நிச்சயமாக விஜயலட்சுமி கொஞ்சமாவது யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அதை சொல்லாமல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்க, இது கட்டாயம் இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை அப்படின்னு ரொம்ப ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். இதுதான் மும்தாஜுடைய திட்டம். அது மட்டும் கிடையாது, இந்த பிக் பாஸ் கேமில் ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு எந்த நேரத்தில் தலையை தடவணும், யாரை எந்த நேரத்தில் மடியில் படுக்க வைக்கணும், எந்த நேரத்தில் முதுக தடவி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய சின்ன நுட்பமான செயல்களை யாருமே குற்றம் கண்டுபிடிக்காத மாதிரி பிரில்லியண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ரித்விகா ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க, ஜனனி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி வந்த விஜயலட்சுமி கூட ஐஸ்வர்யாவை டார்கெட் பண்ணிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. யசிகா எல்லாரை விடவும் பெரிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மும்தாஜ் டெக்னிக் கொஞ்சமும் சளைச்சது கிடையாது. யார் நல்லவங்களோ அவங்க தான் இந்த கேமில் ஜெயிக்கணும் அப்படின்னா யாருமே இங்கே ஜெயிக்க முடியாது. எல்லாருக்குமே இங்கே ஒரு ஆர்மி இருக்குது. பலரும் வெறுத்துட்டு இருக்கிற ஐஸ்வர்யாவுக்கு கூட ஒரு ஆர்மி இருக்குது. அதுவும் 70,000 ஃபாலோவர்ஸோடு இருக்குது. போன தடவை மேக்ஸிமம் சப்போர்ட் ஓவியாவுக்கு இருந்த மாதிரி இந்த முறை யாருக்குமே கிடையாது. எல்லாருக்குமே ஈவனாக சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க, அதே அளவுக்கு ஹேட்டர்ஸும் இருக்காங்க. இப்போ இருக்கிற 8 பேரில் இவங்க தான் பெஸ்ட்டு, இவங்க தான் ஒஸ்ட்டு அப்படின்னு யாருமே கிடையாது. சொல்லப்போனால் போன சீசனை விட இந்த சீசனில் தான் இந்த கேம் ஒரு ஈவனாக யாருக்குமே சாதகம் இல்லாமையே இருக்குது. யசிகா, மும்தாஜ், ரித்விகா இந்த 3 பேருமே நல்லா பிரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யசிகா மட்டும் மற்ற 2 பேர்த்த விட ஃபிசிக்கலி ரொம்ப பெட்டராக இருக்காங்க. அந்த விஷயம் மட்டும்தான் யசிகாவுக்கு ரொம்ப சாதகமாக அமையும். போன சீசன் மாதிரி கார் டாஸ்க்லாம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ரித்விகாவும் மும்தாஜும் நிச்சயமாக தாங்க மாட்டாங்க. அந்த இடத்துல தான் யசிகாவுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேலை செய்யும். அடுத்தடுத்து வரப்போகிற டாஸ்க் இன்னமும் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அந்த டாஸ்கெல்லாம் மும்தாஜுக்கும் ரித்விகாவுக்கும் நிச்சயமாக சோதனையாக தான் இருக்கும்.